தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. அதிமுகவின் உட்கட்சி பூசலை திசை திருப்பவே தீர்மானத்தை கொண்டு வந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் அதிமுக கொண்டு வந்த சபாநாயகர் அப்பாவு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சபாநாயகர் அப்பாவு ஒருதலைபட்சமாக செயல்படுவதால் அவரை நீக்க கோருவதாக தெரிவித்தார். தீர்மானம் மீதான விவாதத்தின்போது பாமக மற்றும் பாஜக உறுப்பினர்கள் அவையில் இல்லாத நிலையில் எஞ்சிய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு நடுநிலையோடு நடந்து கொள்வதாக குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விதிமீறல், மரபு மீறல், ஜனநாயகத்தை புறந்தள்ளுதல் நடைபெறக்கூடாது என்பதற்காகவே அவரை சபாநாயகராக தேர்வு செய்ததாகவும் அவர் கூறினார். அதிமுகவின் உட்கட்சி பூசலை திசை திருப்பவே இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். கடந்த காலங்களில் நடைபெற்றது போல அல்லாமல் ஜனநாயக அமைப்பின் பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் ஒன்றே என நினைத்து செயலாற்றி வருகிறார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினரிடம் பாசம் மற்றும் கொண்டு செயல்படுபவர் நம்முடைய பேரவைத் தலைவர் என்பதை மனசாட்சியோடு சிந்திக்கக்கூடியவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். பேரவைத் தலைவருக்கு அருகிலே வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அன்போடு பேசியிருப்பதை இந்த பேரவை உறுப்பினரும் பார்த்த காட்சிதான். சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கஞ்சாடையாக கூட பேசி நான் பார்த்திருக்கிறேன். தங்கள் எண்ணத்தை குறிப்பால் உணர்த்துவதையும் உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். இந்த அரசின் மீது குற்றம் கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா, உட்கட்சிக்குள்ளே ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா, இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் நடத்தட்டும், நாம் நடத்தலாம், வெளியில் உள்ளவர் நடத்தட்டும். ஆனால் இப்படி ஒருவர் மீது இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீது எய்தப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம். இந்த அம்பை இந்த அவை ஏற்காது. பின்னர் நடைபெற்ற குரல் வாக்கெடுப்பில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் இருமுறை தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து பகுதி வாரியாக எண்ணி கணக்கிடும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 63 உறுப்பினர்களும் எதிர்த்து 154 உறுப்பினர்களும் வாக்களித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்தது. அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தரப்பு உறுப்பினர்களும் பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையனும் ஆதரவு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.